இப்போ நம்ம மிக முக்கியமான இடத்துல இருக்கோம். திருப்பியும் சொல்கிறேன், நான் எப்படி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண என் இருதயத்தில் இருக்குது, ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மிக மோசமான காலம், உயிர் சேத்தை காலத்தை நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உலகம் பார்த்துராத உயிர் சேதம் ஒன்று வருகிறது. உலகளாவிய தேர்ட் வேர்ல்டு வார், நியூக்ளியர் வார் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இங்கே வராது, நடக்காது, இது வரைக்கும் வரல, அதெல்லாம் வேற. உலகம் முழுக்க வரும், இங்கேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலாவது இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று அதை பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னோம். நியூக்ளியர் வார் ஒன்று மிக மோசமாக வரப்போகிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்பயும் சொல்கிறேன், நியூக்ளியர் வார் ஃபஸ்ட்டு உலகம் சந்திக்க போகுது. எப்படி அட்டாமிக் வார் சந்தித்தாங்க, அதே மாதிரி நியூக்ளியர் வாரை உலகம் பார்க்க போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உலகளாவிய பார்க்க போகிறாங்க. 20,000 குண்டுகள் இருக்குதாம். இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு குண்டுகள் இருக்குதாம்மா. இப்போ இருக்கிற இந்த குண்டுகள் மட்டுமே, வெளியே கணக்கில் தெரிஞ்சது மட்டுமே, இந்த பூமியை 400 வருஷம் எரிக்கலாமா. 400 தடவை எரிக்கலாமா. நமக்கு பூமி இன்னும் ஒரு தடவை தான் எரியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிறது எவ்வளோ இருக்குது? 400 தடவை எரிக்கலாமா. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் பூமிக்குள்ளே இப்போ ரெடியாக இருக்குது. அத்தனை பேரும் யூஸ் பண்ணானா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ பெரிய உயிர் சேதம் வந்திருக்கு, ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு பேசிக்கிறாங்க, அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவர் சொன்னாராம், எனக்கு தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் ஃபோர்த் வேர்ல்டு வாருக்கு ஜனங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு தேர்ட் வேர்ல்டு வார் மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இப்பொழுது இருக்கிறோம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து வருகிற காலகட்டம் வந்துருச்சுன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிலைமை வேறொரு இடத்துக்கு போச்சுன்னா அதையும் சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட்டயத்தினாலும் அடுத்து என்ன இருக்குது? பஞ்சத்தினாலும். ரெண்டாவது என்னது? பஞ்சம். நல்லா கவனிச்சிங்களா? இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆன உடனே அதை ஒட்டி ஸ்டார்ட் ஆன மிக முக்கியமான விஷயம் பஞ்சம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடினாங்க. அவங்க மூடின உடனே மிகப்பெரியதான பஞ்சம் ஒன்று என்னாச்சு? ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியாது, அதான் பிரச்சனையே. நமக்கு பஞ்சத்தினுடையதான அளவு தெரியாது. இப்போ என்ன விலைவாசி ஏறி இருக்குது. இப்போ சிலிண்டர் எவ்வளோ ஆயிடுச்சு? சிலிண்டர் எவ்வளோக்கு போயிடுச்சு? 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போது பெட்ரோல் எவ்வளோக்கு போயிடுச்சு? 108 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ நம்ம யுத்தம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் மூடி தான் இருக்குது. இப்போ யுத்தம் உச்ச நிலைமைக்கு போயிட்டே இருக்குது. இன்னும் விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விலைவாசியும் ஏறுது. இப்போ நமக்கு வாங்குகிற அளவுக்கு பலன் இருக்கிறதுனால நமக்கு பஞ்சம்னா என்னன்னு தெரியல. இப்போ கேஸ் 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியும். எத்தனை பேரால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? பல நாடுகளில் முடியாது. நார்த் இந்தியாவில் முடியாது, பல இடங்களில், பல மாநிலங்களில் முடியாது. இப்போ ஜனங்கள்லாம் விறகு போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பஞ்சத்தினுடைய அறிகுறி. இது என்னது? பஞ்சத்தினுடைய அறிகுறி, மிக முக்கியமான அறிகுறி. மிக மோசமான ஒன்று போய்கிட்டே இருக்கு. இப்போ அதை ஆரம்பித்து பஞ்சத்தினுடைய உச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யுத்தம் இன்னும் உச்சநிலை அடையலை, ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ 2வது ஜலசந்தி மூடுறாங்க. செங்கடலில் ஹவுத்தீஸ்காரங்க மூடுறாங்க. இப்போ திருப்பி பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. இப்போ அமெரிக்கா இன்றைக்கி திறந்துடும், நாளைக்கு திறந்துருந்துச்சு, திறக்கலை. இப்போ சொல்லிட்டாங்க அமெரிக்கா பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், திறக்க மாட்டோன்ட்டான். இப்போ யுத்தம் 3வது லெவலுக்கு போகுது, பெரிய லெவலுக்கு போகுது. துருக்கி உள்ள நுழையுது. திருப்பியும் சொல்கிறேன், அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது இப்போவே 30 ரூபாய் என்னமோ விலைவாசி அரிசி ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அரிசியோட விலையெல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. அரிசியெல்லாம் 100 ரூபாயை தாண்டிடும். எல்லாமே அடுத்த லெவல். இப்போ எங்கே வாங்க முடியும்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் காசு இருக்கும், உங்கள்கிட்ட பொருள் இருக்காது. இந்த பஞ்சம் 2026 இந்த பஞ்சம் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதோடு கூட இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்னினோன்னு ஒன்று சொல்லி திடீர்னு கிட்டத்தட்ட 1887க்கு பிறகு 2027 தான் உச்ச லெவல்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகிற வருஷம் 2027 தான் உச்ச லெவல். 2026 மோசம். 39% தண்ணி தான் இருக்குதாமா. நான் கிட்டத்தட்ட 61% தண்ணி இல்லை இப்போ பூமியில். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027 தான் பஞ்சத்துடைய உச்சமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட இது 2026 ஆரம்பத்தில் ப்ரெடிக்ட் பண்ணது. எதிர்பார்த்ததை விட எல்னினோ பெருசாகிடுச்சு. முன்னாடி சொன்னாங்க எல்னினோன்னு சொன்னாங்க, அப்புறம் சூப்பர் எல்னினோன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு காட்ஸிலா எல்னினோன்னு சொல்லியிருக்கிறான். 1000 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிருக்குது. 1000 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு வறட்சி உலகளாவிய, குறிப்பாக இந்தியா பாதிக்கப்படும் அவங்களே சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட். இப்போ நம்ம அதுக்கான ஆயத்தத்தை செஞ்சிட்ருக்கிறோம், எல்லோரும் செய்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டு சொல்லுது.
ஆனால் தண்ணி, நிலத்தடி நீர் மிக மோசமான பஞ்சத்துக்குள்ளே போகுது. இந்த பஞ்சத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும்? 1987 நடக்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயோ அல்லது சென்னையில் மட்டும் 3ல் 1 பங்கு ஜனங்க செத்து போயிட்டாங்க. இது அதை விட பல மடங்கு பெருசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தப்பிக்கிறோமோ அது வேறு விஷயம். ஸ்ரீலங்காவை யோசிச்சு பாருங்கள், சூடான் போன்ற நாடுகளை பாருங்கள். ஏற்கனவே இவங்க எல்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க. உலகளாவிய பஞ்சம். சூடானில் மட்டும் 8 கோடி பேருக்கு இப்போது சாப்பாடு இல்லையாமா. இப்போது வர 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 நீங்கள் வர நியூஸ் எல்லாம் அடுத்து போய் பாருங்கள். நீங்கள் எங்கே அந்த நியூஸை பார்க்க போகிறீங்க? நீங்கள் பார்க்குற நியூஸ் எல்லாம் வேறு நியூஸாகவே இருக்கும். நீங்கள் போய் இந்த மாதிரி நியூஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்போ உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேவன் சொன்னதான பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நேரம் நான் போய்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் மரணம் வரும். ஏன்னா 4 வகையிலையும் மரணம் வரும்னு பைபிள் சொல்லுது. இப்போ பஞ்சத்தினால ஜனங்கள் சாகிறது உலகளாவிய சாகிறதை நாம் பார்க்குவோம். அந்த நியூஸ் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரப்போகிறது. இது ஆண்டவர் சொன்னதான 2வது அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாக. இப்போ நமக்கு இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றி சொன்னும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு இருக்குது. நமக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி வச்சுருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கு. நமக்கு ஒன்றும் சாப்பாடு பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படி தான் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சைனாவில் நடக்குது, அது ஐரோப்பாவில் நடக்குது. ஒரு நாள் எங்கே வந்துச்சு? நமக்கும் வந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்காது. நிறைய பேருக்கு எண்ணம் என்ன தெரியுமா? எவ்வளோ ஆனாலும் வாங்கிடலாம், அதனுடைய கிருபையினால காசு இருக்குது, பொருள் இல்லை, என்ன பண்ணுவீங்க? கொரோனாவில் நிறைய பேர்ட்ட காசு இருந்துச்சு, ஆனால் கடைக்கு போய் பார்த்தா என்ன இல்லை, ஷெல்ஃபில் பொருள் இல்லை, வாங்குறதுக்கு பொருள் இல்லை, என்ன பண்ணுவீங்க? இது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? பில்கேட்ஸ் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பில்கேட்ஸ் அரிசி இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. இந்தியா தான் மார்க்கெட்டுங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் இந்தியாவுக்கு அரிசி வருது? இந்தியா தான் உலகத்துக்கே அரிசிக்கான நம்பர் 1 நாடு. இந்தியாவுக்கு அரிசி அமெரிக்காவில் ஏன் வருது? அப்போ அவங்க எதையோ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. உலகத்திலேயே அதிகமாக அரிசி தயாரிக்கிற நாடுகளில் மிக முக்கியமானது ஆந்திர பிரதேஷ், நம்ம எல்லாம். இப்போ போய் பாருங்க, தஞ்சாவூர் பக்கம் எல்லாமே போச்சு, எல்லா குளமும் வத்தி போச்சுங்கிறான். ஆந்திராவில் எல்லாமே போயிடுச்சுங்கிறான். இப்போ அடுத்து விவசாயம் படுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு வெளியே இருந்தால். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆந்திராவில் போயிட்டு ஏஐ காரியங்கள் எல்லாம் அங்கே தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான் போய் பாருங்க. ஏஐ எந்த ஸ்டேட்டுக்கு போதோ அந்த ஸ்டேட்டில் தண்ணி பஞ்சம் வந்துடும்ங்கிறான். எத்தனையோ கேலன் தண்ணி ஒரு நாளைக்கு, எத்தனையோ கோடி லிட்டர் தண்ணி யூஸ் ஆகும் ஒரு ஏஐயோடைய ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்குன்றான். இப்போ ஆந்திராவில் ஏன் ஆந்திராவில் பர்டிகுலராக போடுறான்? தண்ணி பஞ்சம் வந்தாதான் அங்கே அரிசி கிடைக்காம போகும், விவசாயம் படும். விவசாயம் படுத்தாதான் இவன் அரிசி வியாபாரம் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அது கூட நமக்கு வேண்டாம். பைபிள் சொல்லுது பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடந்து கொண்டே இருக்கு. கர்த்தர் சொன்ன 2வது பெரிய அடையாளம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. உலகளாவிய ஏதோ நான் சொல்றது ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள மட்டும் இல்லை, உலகளாவிய. 3வது என்ன இருக்குது அந்த இடத்துல? சாவினா இயற்கை பேரழிவுகள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மத்திய 24ல் பூமி எதிர்ச்சிகள் அப்படின்னு சொன்னார். இயற்கை பேரழிவுகளோட உச்சத்தை பாருங்க. இது இயற்கை பேரழிவு உச்சம், பூமி எதிர்ச்சிகள்னு இயேசு சொன்னார். நம்ம நிறைய காட்டு தீ இது மாதிரி எல்லாமே இருக்கு. அதுல குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன பாருங்க, 8 மடங்கு கொரோனாவில் அதிகமாக ஜனங்க செத்துருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட். இது பேப்பரில் வந்த செய்தி. ஆய்வில் அதிர்ச்சி தகவல், இந்தியாவில் கொரோனாவின் பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிக உயிரிழப்பு. இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் இயற்கை பேரழிவுகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இது 2015லேருந்து 25க்குள்ள மட்டும் வந்ததான பூமி எதிர்ச்சிகள். 2015லேருந்து 25 இந்த சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே 2015லேருந்து 25க்குள்ளே ஏற்பட்டதான பூமி எதிர்ச்சிகள். கிட்டத்தட்ட 80,000 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. சரி, ஓகே. கிட்டத்தட்ட 80,000 பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு 10,000 பூமி அதிர்ச்சி நடக்குதாமா, அவங்களே சொல்கிறாங்க. இதை விட பெருசு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த 10 நாளில் மட்டும் எத்தனை பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 10 நாளில் மட்டும்
எத்தனை பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் எல்லாம் என்ன பாருங்கள், எல்லாம் என்ன பாருங்கள், 8 புள்ளிக்கு மேலே 7 புள்ளிக்கு மேலே 7 புள்ளிக்கு மேலே 7.7 7.4 இப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 பூமி எதிர்ச்சி இந்த 10 நாளைக்குள்ள மட்டுமே நடந்திருக்குது. டெய்லி நடக்குது. முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒன்று வந்தாலே பெரிய விஷயம், 10 வருஷத்துக்கு ஒன்று வரும். இயேசு சொன்னார் பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும்னாரு. வெறும் பூமி எதிர்ச்சின்னு சொல்லலை, ரொம்ப தெளிவாக சொல்கிறார் மத்திய 24 பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அவர் சொன்ன மாதிரி அப்படியே இதை விட துல்லியமாக யார் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவா சொல்லுங்கள்? முன்னறிவிக்கிறது இதை தவிர யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களை என்னையும் காப்பாற்றணுங்கிற ஒரே மோட்டிவில் ஆண்டவர் இதை சொல்லி வச்சுருக்கிறார். இப்போ இதை தாண்டி இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அதான் வேதம் சொல்லும், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசனா என்ன? நம்பப்படுற உறுதியும் காணப்பட நிச்சயம். இப்போ காண்பிக்கிறாரு கண்ணுக்கு முன்னாடி, ப்ரூஃப் கொடுக்குறாரு. ஆனால் இருதயத்துக்குள்ளே அசைக்க மாட்டேங்குது. இருதயத்தை போய் எதுவுமே செய்ய மாட்டேங்குது. பார்க்குறதோட சரி, ஆமாம் இல்லை அவ்வளோதான். ஆனால் என்ன மாற்றத்தை கொண்டு வரோம்? ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேங்குது. இதுவே அன்னைக்கு ஒரு நினிவே ஜனங்கிட்ட போய் வரப்போதுன்னு அவன் சொன்னான். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ரட்டுடுத்தி உக்காந்தாங்களாமா. அவன் சொன்னதோடு சரி, எதையும் அடையாளத்தெல்லாம் அவன் காட்டலை. அவன் போய் சொன்னான், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ப்ரூஃபு உட்கார வச்சு இவ்வளோ தூரம் டிவியை போட்டு ஆதாரங்களை கொடுத்து உலகத்தில் நடக்குது, ஆண்டவர் சொன்ன வசனம் அப்படியே எழுத்து நிறைவேறுதுன்னு சொன்னாலும் ஒன்றும் உள்ளே போக மாட்டேங்குது தேவ ஜனங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தேவ ஜனங்களுக்கு உலகம் உள்ளே இருக்குது. உலகத்தை பற்றினதான ஆசை என்ன பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? இல்லாதவனுக்கு இருக்கிறத விட இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த உலகத்தில் குறைவாக இருக்கிறான்ல, அவனுக்கு கூட இவ்வளோ ஆசை இல்லை. ஆனால் சபையை எல்லாம் தெரிஞ்சு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வாடுற வசனம் தெரிஞ்சு வருக வரப்போது தெரிஞ்ச கிறிஸ்தவனுக்கு தான் உலகத்தின் ஆசை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஓடிட்டே இருக்காங்க. இயேசுநாதர் ஆசீர்வாதத்தின் கடவுளாகவே மாற்றிட்டாங்க. சபைக்கு அதுக்கு தான் வர ஒரு குரூப் இருக்குது. இவ்வளோ தூரம் பாருங்கள், இந்த ரெட் டாட் எல்லாமே பூமி எதிர்ச்சி இந்த 10 வருஷத்தில் நடந்தது. நீங்கள் போய் சும்மா எடுத்து பாருங்கள், நாங்களும் கொடுத்துருக்குறோம், யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம், நீங்களே போய் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த 10 நாளில் மட்டும் எத்தனை பூமி எதிர்ச்சி நடந்திருக்குன்னு போய் பாருங்கள். எல்லாமே 7 புள்ளிக்கு மேலே தான், 1 2 தான் 6 புள்ளி, 7.7 7.4 6.9 வெனின்சுலாவில் 1,00,000 பேர் போயிட்டான். இவ்வளவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி நடந்திருக்கு துல்லியமாக. இன்னும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், இது இன்னும் வரப்போகுதுன்றாங்க. ஜப்பானில் 3,00,000 பேர் சாகிற அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று, 3,00,000 பேர் சாகிற மாதிரி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் இன்றைக்கும் ஒன்று வந்திருக்கு, நேற்று ஒன்று வந்திருக்கு 5.9. இதை தாண்டி நேற்று வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது இஸ்ரேலில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு அது அவங்களுடைய தானே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எசேக்கியேல் 38:19 நேற்று வாசித்தோம், வந்தவங்களுக்கு தெரியும். மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி இஸ்ரேலில் வரும், பெரிய அதிர்ச்சி உண்டாகும்னு இருக்குது. பெரிய அதிர்ச்சினா குறைஞ்சபட்சம் 7 புள்ளிக்கு மேலே. அப்போ ஆண்டவர் சொன்னபடியே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று இஸ்ரேலுக்கும் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு பூமி அதிர்ச்சியாக நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள்லாம் வரும். இது 3வது மிக முக்கியமான அடையாளம், ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான அடையாளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.